தற்பொழுது செய்தியாளர் சங்கரன் அவர்கள் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு சங்கரன், உங்களுடைய கருத்து தகவல்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து போயஸ் தோட்ட இல்லத்தில் வேறு யாரெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றிருந்தார்கள்? அவர்கள் திருமதி சசிகலாவிடம் என்ன கோரிக்கையை முக்கியமாக முன்வைத்தார்கள்? அதற்கு திருமதி சசிகலா அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? அதாவது சற்று முன்பு அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தது போல் இன்று காலை முதலே முதலமைச்சர் மற்றும் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இன்று நேரில் வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேரில் வந்து சசிகலாவை சந்தித்து கட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஆனால் சசிகலா எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை அப்படின்றதா ஒரு தகவலாக இருக்கு. இதை இப்போ சற்று முன்பு வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்த கருத்திலும் இது அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் இது தொடர்பான அவருடைய இசைவை, அவருடைய ஒப்புதலை, கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற அவருடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் அனைத்து தரப்பினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பார், அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பார் என்றே கட்சியினர் நம்புகிறார்கள். இது தொடர்பான ஒரு அறிவிப்பை மிக விரைவில் அவர் வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கட்சி தொண்டர்கள், ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவினுடைய இல்லத்திற்கு நேரில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய படத்தை பார்த்து தொடர்ந்து ஒரு அழுத வண்ணம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கிடையே கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பது யார் என்ற ஒரு அறிவிப்பும் அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் கட்சி நிர்வாகிகளிடையே, தொண்டர்களிடையே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் சங்கர். இந்த விவகாரம் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கௌரி சங்கர் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கௌரி சங்கர். அதிமுகவுடைய தலைமை பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் திருமதி சசிகலாவிடம் இன்றைய தினம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று இந்த வலியுறுத்தலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? பதிவு செய்யுங்கள் திரு கௌரி சங்கர். 30 ஆண்டு காலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் சின்னம்மாதாமா, வேற யாரும் கிடையாது. 30 ஆண்டு காலமாக புரட்சி தலைவி அம்மாவுடன் சிநேகிதமாக இருந்த சின்னம்மாதான். நீங்க முதல்ல அந்த பீரங்கில வண்டி லாரியில அம்மாவை புடிச்சு தள்ளுனாங்க பாருங்க. இன்னைக்கு அவருக்கு தள்ளினவருக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கொடுத்திருக்காங்க, அது வேற விஷயம். அந்த நாள்ல இருந்து அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்தது சின்னம்மா தான். முதல்ல அவங்க சேரும்போது தோழியா தான் சேர்ந்தாங்க, ஃப்ரெண்டா தான் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு சகோதரியானாங்க, அக்கா தங்கை அப்படிங்கிற ஒரு மாபெரும் உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு இப்ப இந்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா சின்னம்மா வந்து அம்மாவுக்கு ஒரு ஆலோசகராக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையே அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு சின்னம்மாவிடம் கலந்து எது வேண்டுமானாலும் கலந்து பேசிதான் முடிவெடுத்தார்கள். அந்த அளவிற்கு சின்னம்மாவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இடம் கொடுத்து அதை ஆலோசனை செய்தார்கள். அம்மாவுடன் அனைத்து நல்லது கெட்டதற்கும், அம்மாவினுடைய அனைத்து நல்லது கெட்டதிலையும் முழுமையாக பங்கு வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களுக்கு அதாவது சரித்திரத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாதுமா, இரட்டை இலை சின்னம் முடங்கப்பட்டது. அதாவது அணி ஜே அணின்னு 2 அணி இருந்தது பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்ப காலத்தில். அதுல வந்து இரட்டை இலை சின்னம் முடக்கி வைக்கப்பட்டது. அந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக சின்னம்மாவுடைய கணவர் அந்த நடராஜன் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி, அப்பதான் நான் காங்கிரஸ் கட்சியில இருந்தேன், அவர் என்ன பாடுபட்டாருன்னா டெல்லியில நான் அவரு பார்த்திருக்கேன். நான் அவர் கபில் சிபில் தான் அட்வொகேட். அந்த சின்னத்தை பெறுவதற்கு அவ்வளவு பாடுபட்டு சின்னத்தை வாங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தது சின்னம்மாவும் சின்னம்மாவுடைய கணவர் நடராஜன் தான்.